ஹாய் கோடர். இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நம்ம சேனலில் டெய்லி ப்ரோக்ராம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கிவன் கொஸ்டினை ரீட் பண்ணலாம். ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த கிவன் இன்டீஜர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் ஆர் நாட். கொடுத்துருக்க நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையான்னு நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட கிவன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கமெண்ட் மல்டிலைன் கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 153. இந்த நம்பர் வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இதை நம்ம செக் பண்ணோம். எப்படி செக் பண்ணலாம்? இப்போ இந்த நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்ல. இப்போ இந்த நம்பரோட இண்டிவிஜுவல் வேல்யூஸ் என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ 1, 5, 3 இந்த 3 வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும், சம் பண்ணணும். வெறும் நார்மலா சம் பண்ணக்கூடாது, அதை கியூப் பண்ணி சம் பண்ணணும். 1 cube plus 5 cube plus 3 cube. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். 1 cube என்னது 1 plus 5 cube 125 plus 3 cube 27 equal to 152 plus 1 153. நம்ம கிவன் வேல்யூ வந்துருச்சா? இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ நம்ம அதை என்ன பண்ணோம், sum of cube of its individual digits equal to the given value. அப்படி வருதுல, நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், ப்ரோக்ராமிங்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன, இப்போ நம்ம என்ன ஸ்டெப் பண்ணுவோம், கொடுத்துருக்கிறதுல கொடுத்துருக்க நம்பரை இண்டிவிஜுவல் டிஜிட்ஸா என்ன பண்ணோம், 1, 5, 3 அப்படின்னு நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதை கியூப் பண்ணி வேல்யூ சம் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதே தான் பண்ண போறோம். பட் நம்ம டைரக்டா கம்ப்யூட்டர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல, இது செப்பரேட் பண்ணு அப்படின்னு. நம்ம அதுக்கு ஒரு லாஜிக் இது பண்ணணும்ல, கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்கணும்ல. ஸோ அது என்ன மாதிரி லாஜிக் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அந்த லாஜிக் அப்படியே எடுத்து ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி கியூப் பண்ணி நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா கியூப் பண்றதுக்கும் சம் பண்றதுக்கும் நமக்கு தெரியும். சம் பண்றதுக்கு பிளஸ் ஆப்ரேட்டரு, கியூப் பண்றதுக்கு ஸ்டார் 1 × 1 × 1 அப்படின்னு போட்டுருக்கலாம்ல. ஆனா நமக்கு என்ன பண்ண தெரியாது, 153 அப்படிங்கிற இந்த நம்பரை டைரக்டா ஒரு ஆப்ரேஷன் வச்சோ இல்லை ஒரு லூப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம இதுவரை பார்த்தது இல்லைல்ல, இப்போ அது பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு ஒரு நம்ம ஒரு லாஜிக் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அந்த நம்பரை என்ல ஸ்டோர் பண்ண ஒரு வேரியபிள் கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். என் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து n = 153 அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? தென் இதோட ரிமைண்டர் எடுக்கணும். இப்போ இந்த வேல்யூல ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம இதை தான் எடுக்க போறோம். நம்ம 1, 10, 100 அப்படின்னு பார்ப்போம்ல. இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் வந்து இப்படிதானே போகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த 3 எடுக்கணும். இந்த 3 நமக்கு வந்து ஒரு ரிமைண்டரா கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் தானே. ஸோ இது என்ன பண்ணலாம்னா, இப்போ ரிமைண்டர் எப்படி எடுக்கலாம், என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம், மாடுலஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஸோ n மாடுலஸ் ஆஃப் 10. இப்போ 10ஆல டிவைட் பண்றோம் கொடுத்துருக்க வேல்யூ. இப்போ n வேல்யூவை 10ஆல டிவைட் பண்ணிட்டு அதோட ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். 153 மாடுலஸ் ஆஃப் 10 ஈக்குவல் டு வேல்யூ என்ன வரும் நமக்கு, 3 ரிமைண்டர். இப்போ n = 153 அப்படின்னு வச்சுப்போமே. 153 மாடுலஸ் ஆஃப் 10 ஈக்குவல் டு என்னது, 3. இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நம்ம ரிமைண்டர் என்னன்னு ஸ்டோர் ஆயிருக்கு, 3 ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், n வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ இது ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு, அதுலேருந்து நம்ம 3 எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணோம், டென்ஸாக மாற்றணும். அதாவது இப்போ 150ல இருந்து 3 எடுத்துட்டோம், நெக்ஸ்ட் அதை 15 அந்த மாதிரி மாற்றணும். ஸோ நம்ம என்ன பண்றோம், 10ஆல டிவைட் பண்றோம். n = n/10. ஓகேவா? இதுதான் ஒரு ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ என்னோட வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், n = 153/10 ஈக்குவல் டு என்னன்னு இருக்கும், 1, 5,
0.3 ஆக்சுவலா நம்ம கால்குலேஷன்ல வரும். பட் இங்க நம்ம மேக்ஸிமம் என்ன பண்றோம், இன்டீஜர் தானே யூஸ் பண்றோம் எல்லா இடத்துலயுமே. ஸோ இன்டீஜர்ல பாயிண்ட் வராது. ஸோ 15 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். என்னோட வேல்யூ இப்போ நியூ வேல்யூ என்னது 15, n ஈக்குவல் டு 15. இப்போ இதுக்கு என்ன பண்ணும், இதுக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். சேம் ரிமைண்டர் ஈக்குவல் டு 10% ஆஃப் 10. அப்போ 15 மாடுலஸ் ஆஃப் 10 என்ன கிடைக்கும், ரிமைண்டர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ நமக்கு நெக்ஸ்ட் வேல்யூவும் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், n ஈக்குவல் டு n/10 அப்படிங்கிற ஆபரேஷன் பண்ண போறோம். இப்போ n ஈக்குவல் டு n/, இப்போ n/10 என்னோட வேல்யூ என்னது 15 இந்த இடத்துல. ஸோ n ஈக்குவல் டு 15/10 ஈக்குவல் டு 1.5 அப்படின்னு கிடைக்கும். பட் நம்ம இன்டீஜர்னால பாயிண்ட் வேல்யூ எடுக்கக்கூடாது, 1. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு 1. இதுக்கு ரிமைண்டர் அண்ட் டிவைட் பண்ணி நம்ம என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ரிமைண்டர் ஈக்குவல் டு n மாடுலஸ் ஆஃப் 10. ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஆஃப் 10 என்ன வரும், 1 தான். இப்போ அதாவது மாடுலஸ் ஆப்ரேட்டர்ல இந்த வேல்யூ நெக்ஸ்ட் டிவைசரோட சின்னதா இருக்கு அப்படின்னா இதுல என்ன இருக்கோ அதான் டைரக்டா ரிமைண்டர். இப்போ இங்க 6 இருந்தா 6 தான் ரிமைண்டர், 5 இருந்தா 5 தான் ரிமைண்டர். அப் டு 10 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், போட்டுக்கிட்டே அந்த வேல்யூவை டைரக்டா போட்டுடலாம். இதோட பெருசா இருந்தா மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா டைரக்டா அப்படி தூக்கி போட்டுரும். நெக்ஸ்ட் ரிமைண்டர் இந்த 1 எடுத்துட்டோம். 1 தனியா எடுத்தாச்சு, 5 தனியா எடுத்தாச்சு, 3 தனியா எடுத்தாச்சு. ஓகேவா. இப்போ நம்ம 3 ரிமைண்டரையும் தனித்தனியா எடுத்துட்டோம். எங்க எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், ரிமைண்டர் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஸ்டோர் பண்ணி. நம்ம அந்த இடத்துல எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்க நம்ம ரிமைண்டர் அப்படின்னு எடுக்கிறதுனால ஸோ அந்த நேம் நமக்கு ஃபிளெக்சிபிளா இருக்குமே அப்படின்னு நம்ம அந்த நேம் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டிவைட் பண்ணணும். n ஈக்குவல் டு 1/10 ஈக்குவல் டு 1/10 என்னது 0.1 அப்படின்னு வரும். நம்ம 0 அப்படின்னு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கொடுத்துருக்க n வந்து 153. லாஸ்டா என்ன வேல்யூ வந்திருக்கு, n ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா. இந்த இடத்துல அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த ப்ராசஸ் எத்தனை டைம் ரன் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது ஒரு டைம், இது ஒரு டைம், இது ஒரு டைம். இது 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறதுனால 3 டைம்ஸ் பண்ணிருக்கோம். சப்போஸ் 4 டிஜிட் 5 டிஜிட்னா 5 டைம்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். எது வரை பண்ணிட்டு இருக்கணும், என்னோட வேல்யூ 0ன்னு வர வரையும் நம்ம என்ன பண்ணணும், பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூஸா ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இது எதுல போடுறோம், லூப்ல போடுறோம். இங்க நம்ம யூஸ் பண்றது வந்து வைல் லூப்ல போடுவோம். வைல் கொடுத்துருக்க n நாட் ஈக்குவல் டு 0ன்னு வர வரையும், இல்லைன்னா வைல் n greater than 0 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். greater than 0ன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வைல் n நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது n வந்து 0 ஆகுற வரைக்கும் நம்ம பண்ணணும். 0 ஆயிடுச்சுன்னா பண்ண தேவையில்ல. ஓகேவா. n 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும், என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் ஈக்குவல் டு n மாடுலஸ் ஆஃப் 10. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டோம். திரும்ப அதை n ஈக்குவல் டு n/10. இவ்வளவுதான் நமக்கான கண்டிஷன்ஸ். ஆம்ஸ்ட்ராங் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக். இப்போ நம்பரை இண்டிவிஜுவலா டிஜிட் வைஸா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் இதுதான். இப்போ இது என்ன பண்ணோம், இண்டிவிஜுவலா எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், கியூப் பண்ணி சம் பண்ணணும். அதை நம்ம டைரக்டா ப்ரோக்ராம்ல எடுத்துக்கலாம். ஓகே. லாஜிக் ஓகே தானே. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹெடர் ஃபைல்ஸ் சில தானே பார்க்குறோம். ஆஸ் இன்க்ளூட் stdio.h. அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஃபோன் பண்றோம். இன்ட் மெயின். இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணணும். ஓகேவா.
என்னென்ன வேரியபிள்ஸ் தேவைப்படும்? இப்போ ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ல நம்ம யூசுவலா இந்த மேல கண்டிஷன் பார்த்தப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு ஒரு கிவன் நம்பர் அதுக்கு ஒரு வேரியபிள், அப்புறம் ரிமைண்டருக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படும். 2 வேரியபிள் தேவைப்படுதா? பட் இங்க நம்ம இது இண்டிவிஜுவலா எடுக்கிறோம். நம்ம ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ அப்போ ரிசல்ட் அப்டின்னா அதுக்கு ஒரு தனி வேரியபிள் வச்சுக்கலாம். தென் எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள், டெம்பரரியா ஒரு வேரியபிள் நம்ம எடுத்து வச்சுப்போம். அது எதுக்கு நம்ம அவங்களுக்கு ப்ரோகிராம் எண்ட்லயே உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாமே இன்டிஜர் தான். ஸோ இன்ட்ல நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். நெக்ஸ்ட் ரிமைண்டர். நெக்ஸ்ட் என்ன வேரியபிள்? ரிசல்ட். நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஒரு ஒரிஜினல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரிஜினல் நம்பர் எடுத்து ஒரிஜினல் நம். ஓகேவா? இத்தனை வேரியபிள்ஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கணும். as usual printf enter the integer scanf percentage d comma address of எதில் ஸ்டோர் பண்றோம்? நம் அப்படிங்கிற வேல்யூல ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? இப்போ இதுல தான் நம்ம என்ன பண்ணணும்? அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரிஜினல் நம் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம்ல, ஆக்சுவலா யூசர் கொடுக்குற இன்புட் தானே ஒரிஜினல் நம்பர். அதை வந்து நம்ம அசைன் பண்ணிடுறோம். எதுக்கு? இந்த நம் கூட இந்த நம் வேல்யூவை இதுல அசைன் பண்றோம். ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போதைக்கு டெம்பரரியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஒரிஜினல் நம் ஈக்குவல் டு நம். இந்த வேல்யூவை எதில் அசைன் பண்ணியிருக்கோம்? இதில் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த கண்டிஷன் இப்போ மேல பார்த்தோம்ல, இந்த ஆபரேஷன் பண்ணணும். வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். வைல் இங்க எதை வச்சு பண்ண போறோம்? நம்ம இந்த இடத்துல n ஈக்குவல்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிருக்கோமா? இது கிவன் வேல்யூ. இந்த இடத்துல நம்ம என்ன அசைன் பண்ணிருக்கோம்? இதுதான் அந்த n, அதாவது ஒரிஜினல் நம்பர் ஈக்குவல் டு யூசர் கொடுக்குற இன்புட்டா நம்ம அசைன் பண்ணிருக்கோம். ஸோ இங்க எல்லாமே நம்ம பண்ண போறது எல்லாமே எதை வச்சு பண்ண போறோம்? ஒரிஜினல் நம் அதை வச்சு தான் பண்ண போறோம். நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ்ட்ல நம்ம யூசர் என்டர் பண்ணதை அப்படிதான் செக் பண்ண வேணும்ல. இப்போ இந்த நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படின்னா, இது கொடுத்துருக்க நம்பர், இதை நம்ம என்ன பண்ண போறோம்? வர்ற வேல்யூ ரிசல்ட்டோட செக் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணாம இருக்கணும்ல. அதனாலதான் இந்த நம்ம அப்படியே வச்சுட்டு இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணி அதுல யூசர் கொடுத்துருக்க வேல்யூவை நான் என்ன பண்றேன்? அசைன் பண்ணிக்கிறேன். புரியுதா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? அந்த ஒரிஜினல் நம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம அந்த ஒரிஜினல் நம்பரை சேஞ்ச் பண்ண போறோம்ல, ஏன்னா அந்த 0 ஆக்குற வரையும் பண்ண போறோம். ஸோ ஒரிஜினல் நம் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்படியான கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ ஒரிஜினல் நம்பர் 0வா இல்லையான்னு செக் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? லூப் ஓப்பன் ஆகும்ல. செமிகோலன்லாம் போடக்கூடாது. ஏன்னா லூப் ரன் ஆகணும்ல. கண்டினியூஸ் டைம்ஸா எத்தனை டைம் கொடுத்துருக்கோமோ அத்தனை டைம் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் அதுக்கு என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம்? ரிமைண்டர் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு ஒரிஜினல் நம் மாடுலஸ் ஆஃப் n. கொடுத்துருக்க அதே ப்ராசஸ் தான். n பதிலாக என்ன வச்சிருக்கோம்? ஒரிஜினல் நம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணணும்ல. ஒரிஜினல் நம் ஈக்குவல் டு ஒரிஜினல் நம்பர் டிவைடட் பை 10. இப்போ இந்த ஆபரேஷன் எதுக்கு? ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இத டிவைட் பண்ணி அதோட சைஸை குறைக்கிறோம். இப்போ 153 அப்படின்னா அதை 100 டென்ஸ் அப்படின்னா அதோட ஆர்டரை நம்ம என்ன பண்றோம்? ரெடியூஸ் பண்றோம். இப்போ ரிமைண்டர் எடுத்துட்டோம். இப்போ ரிமைண்டர் நம்ம இண்டிவிஜுவலா செப்பரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல சம் பண்ணி கியூப் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதை நம்ம இதில் அதான் நம்மளோட ரிசல்ட். ஸோ இப்போ நம்ம ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். ரிசல்ட்
ஈக்குவல் டு இப்போ இனிஷியலா அடிஷன் அப்படின்னாலே என்ன பண்ணும், ரிசல்ட் நமக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலா என்ன வேல்யூ இருக்கணும், 0 அப்படின்னு இருக்கணும். நான் நம்ம 0ல இருந்து தானே ஆட் பண்ண போறோம், 0 பிளஸ் எனிதிங் தானே நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதனால நம்ம இங்க என்ன பண்றோம், இந்த ரிசல்ட்டை 0ன்னு ஃபர்ஸ்ட் அசைன் பண்றோம். ரிசல்ட் ஈக்குவல் டு 0. நம்ம இங்க போறதுனாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை டைரக்டா டிக்ளேர் பண்றோம்ல இங்கேயே கூட போட்டுக்கலாம். ரிசல்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 0ல இருந்து தான் ஆட் பண்ணுவோம். எல்லாமே ஒரு அடிஷன் என்ன பண்ணுவோம், 0 பிளஸ் 1 2 3 அப்படி தானே பண்ணுவோம். அடிஷன் ஸ்டார்டிங் எதுலேருந்து ஆக போகுது, 0 பிளஸ் ஏதோ ஒரு ஆப்ரேஷன். நம்ம இனிஷியலா நம்ம 0 அப்படின்னா நம்ம மெமரியில ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் பிளஸ் இந்த ஆப்ரேஷன் பண்ணணும், ரிமைண்டர் கியூப் தானே பண்ணணும். இப்போ 1 கியூப் அப்படின்னா 1 இல்லை 5 கியூப் இல்லை 3 கியூப் அதெல்லாம் பண்ணணும்ல. ஸோ நீங்க என்ன பண்றோம், ஆஸ்டெரிக் சிம்பல் ரிமைண்டர் ஆர் ரிமைண்டர், இவ்வளவுதான். ரிசல்ட்டோட என்ன பண்ணும், ரிமைண்டர் கியூப். அப்போ 1 இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 153 இந்த எக்ஸாம்பிள் சேம் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். 153 பார்க்கும், அது ஒரிஜினல் நம் அதில் அசைன் ஆயிடும். 153 நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணும். ஆமா கண்டிஷன் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ரிமைண்டர் ஈக்குவல் டு ஒரிஜினல் நம் மாடுலஸ் ஆஃப் 10. இப்போ அதோட ரிமைண்டர் என்ன சேவ் ஆகும், ஆஸ் யூஸ்வல் நீங்க நம்ம பார்த்த மாதிரி 3 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். 3யா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்னது, ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் இனிஷியலா என்ன பண்ணிருக்கோம் 0, 0 பிளஸ் 3 கியூப் அப்படின்னு ஸ்டோர் ஆகும். இப்போ ரிசல்ட்ல என்ன வேல்யூ இருக்கும், 0 பிளஸ் 3 கியூப் அப்படின்னா 27 அப்படின்னு இந்த ரிசல்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகுறப்போ. நெக்ஸ்ட் ஒரிஜினல் நம்ம ஆஸ் யூஸ்வல் டிவைட் பண்றோம். இப்போ 153/10 அப்படின்னா 15 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அகைன் கண்டிஷன் செக் பண்ணும், நாட் ஈக்குவல் டு 0வா, 15 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் ரிமைண்டர் ஃபைன் பண்ணும், 15 மாடுலஸ் ஆஃப் 10 5. இப்போ ரிசல்ட் வரும். ரிசல்ட் நம்ம ப்ரீவியஸா ஆல்ரெடி என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், 27 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த 27 கூட பிளஸ் 5 இன்டூ 5 இன்டூ 5, 5 கியூப் என்னது 125, 125 பிளஸ் 27 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ரிசல்ட்ல 152 இந்த வேல்யூ 152 அப்படின்னு நமக்கு என்ன பண்ணிடும், செகண்ட் டைம் லூப் ரன் ஆகுறப்போ நமக்கு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஒரிஜினல் நம் டிவைடட் பை 10. அந்த இடத்துல வேல்யூ என்ன மாறும், 1 அப்படின்னு வரும். 1 நாட் ஈக்குவல் டு 0 சேம் ஆபரேஷன். இப்போ 152 பிளஸ் 1 கியூப் 153. நெக்ஸ்ட் அந்த ஒரிஜினல் நம் 1/10 ஈக்குவல் டு என்னது 0 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணும், ஒரிஜினல் நம் ஈக்குவல் டு என்னது 0ன்னு இருக்கு. ஆனால் நம்ம கண்டிஷன் நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ், லூப்ல இருந்து எக்ஸிட் ஆயிடும். அப்போ வேல்யூ ரிசல்ட்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், 153 அப்படின்னு நம்ம ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்டா. இப்போ வேலை நம்பர் போட்டிருந்தோம்னா ஏதோ ஒரு வேல்யூ அந்த டைம் பண்றப்போ அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ இதை என்ன பண்ணோம், நம்ம செக் பண்ணோம். இப்போ கொடுத்துருக்க ரிசல்ட்டும் யூசர் என்டர் பண்ண ஒரிஜினல் வேல்யூ இந்த நம் அப்படிங்கிறதுல ரெண்டும் ட்ரூவா இருந்துச்சுன்னா இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அப்படி இல்லைன்னா நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா. இதுக்கு கண்டிஷன் செக் பண்றோம். ஸோ இஃப் ரிசல்ட் ஈக்குவல் டு நம், நம்ம கண்டிஷன் செக் பண்றோம்னா டபுள் ஈக்குவல் டு தானே பண்ணும். printf given number is an Armstrong பர்சன்டேஜ் கொடுத்து போமா, given நம்பர் போல பர்சன்டேஜ் டி இங்க எதுக்கு வரணும், நம். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ். சப்போஸ் ரிசல்ட் நாட் ஈக்குவல் டு நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், printf given number percentage d is not an Armstrong same num. அவ்வளோதான் கூட ப்ரோக்ராம் இருக்கும்.
என்ன பண்ணும் ரிட்டர்ன் 0. இப்போதான் ரன் பண்ணலாம். லாஜிக் டைப் பண்ணிட்டோம். லாஜிக் ட்ரூவா இருந்தா ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். சப்போஸ் லாஜிக் ஃபால்ஸ் இருந்தா இன்னொரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதை சேவ் பண்ணிக்கலாம். hamstrong.c அப்படின்னு சேவ் பண்ணிருங்க. இப்போ கம்பைல் பண்ணலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரிஜினல் டபுள் ஈக்குவல் டு ஸ்பேஸ் வரக்கூடாது. ஓகே கம்பைல் பண்ணலாம். எரர்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆச்சு. நெக்ஸ்ட் ரன் பண்ணலாம். இப்போ என்டர் த இன்டீஜர் 153 கொடுத்து பார்ப்போமா? given number 153 is an Armstrong number அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. இப்போ அகைன் ரன் பண்ணலாம். ஒரு நாட் அன் Armstrong நம்பர் கொடுத்து பார்ப்போம். ரேண்டமா ஒரு 59 கொடுப்போமா? 59 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் கொடுத்து பார்ப்போமா? சரி 059 அப்படின்னு கொடுப்போம். ஏன்னா அதே 59 தானே. ஸோ கிவன் நம்பர் இஸ் நாட் அன் Armstrong. நம்ம எத்தனை நாள் கொடுத்துக்கலாம்? சிங்கிள் டிஜிட், 2 டிஜிட், இல்லை 3 டிஜிட், இல்லை 4 டிஜிட், எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம நஷ்டம் தான். நம்ம கண்டிஷன் செக் பண்ணிட்டு எத்தனை டைம் 4 டிஜிட் இருந்தால் 4 டைம்ஸ் லூப் ரன் ஆகும், 3 டிஜிட் இருந்தால் 3 டைம்ஸ் ரன் ஆகும், 2 டிஜிட் இருந்தால் 2 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அதெல்லாம் அது பிரச்சனை இல்லை. நம்ம கண்டிஷன் செக் பண்ணிட்டா நமக்கு பிரிண்ட் ஆயிடும். தட்ஸ் ஆல் கோடர். இன்னைக்குள்ள கொஸ்டினை நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு ப்ரோக்ராமோட இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.